வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரசம் வச்சு கொடுங்க, உடனே சரியாயிரும். அதே சமயத்தில் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த ரசம் ரொம்பவே உதவும். இந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு நம்ம கொள்ளை ஊற வைக்கவும் வேண்டாம், அதே மாதிரி வேக வைக்கவும் வேண்டாம். எப்படி டக்குன்னு உடனே 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கொள்ளு ரசம் செய்யலாம் அப்படின்னு வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை கல் மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொள்ளை பச்சையாகவும் அரைச்சி இந்த கொள்ளு ரசம் செய்யலாம், ஆனால் அதை விட இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா அந்த ரசம் நல்ல வாசமாக இருக்கும். முதல்ல ரசத்துக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அது தேவையில்லாத நார்லாம் நம்ம அந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான தக்காளியையும் இந்த புளி தண்ணியிலேருந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அது இந்த புளி தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தக்காளியையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி நீங்கள் மிக்சிலெலாம் அடிச்சிடாதீங்க, அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அதனோட விதையெல்லாம் அடிபட்டுரும். அப்போ அந்த ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா பவுடர் பண்ணோம்னா தான் அந்த ரசத்தில் இது கரைஞ்சி நம்மளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும். பாருங்கள், கொள்ளை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி வறுக்கலாம் தேவை கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 4 மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் முதல்ல நல்லா இதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 10 பல் பூண்டு நான் தோல் எடுக்காமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 5 பல் பூண்டே போதும். பொதுவாக ரசத்துக்கு நம்ம பூண்டோட தோலெல்லாம் எடுக்க மாட்டோம். அப்புறம் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அல்லது கொத்தமல்லியோட அந்த தண்டு பகுதி இதை சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது கூட 3 மிளகாத்தில் அந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். குறைஞ்சது 1 நிமிஷமாவது எண்ணெயில் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ அந்த பூண்டு அந்த கொள்ளோட வாசம்லாம் நல்லா வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக ரசம் அப்படின்னாவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கொள்ளு ரசம் நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சோம்னா தான் அந்த அடியில் இருக்க கொள்ளையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பொதுவாக ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதை நுர கூட்டி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நுர கூட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வாசத்துக்காக நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை தழை, அப்புறம் பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் தூவி விட்டேன். கடைசியாக இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ரசத்துக்கு முதல்ல உப்பு சேர்த்துடக்கூடாது, கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா அந்த ரசம் கடுத்து போகும்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய நெஞ்சு சளி அகற்றக்கூடிய கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் யாருக்காவது காய்ச்சல், சளி, இருமல் அப்படின்னா உடனே நம்ம ரசம் தான் வச்சு கொடுப்போம். அந்த வகையில் இந்த கொள்ளு ரசமும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. காய்ச்சல், சளி, இருமல் எல்லாம் உடனே சரியாயிரும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த கொள்ளை வாரத்தில் ஒரு தடவையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த கொள்ளு ரசத்தை இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.